True Light Network. Truly beyond truth. இந்த டிஜிட்டல் உலகத்தில் வேதாகமும் தங்களுடைய மொழிகளில் இல்லாத மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலை மாறவே ஜார்ஸ் மிஷனரி அமைப்பினர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். பப்புவா நியூ கினியா நாட்டின் அடர்ந்த மலை கிராமமான வலாகு பகுதிக்கு முதன்முறையாக ஒனபசுலு மொழியில் அச்சடிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு வேதாகமும் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 1997 ஆண்டு டச் மொழிபெயர்ப்பாளர் டாக்டர் ஆனா ஸ்டூபெல்ஸ் அங்கு முதலில் சென்றபோது ஒனபசுலு பழங்குடியின மொழிக்கு எழுத்து வடிவமே இருக்கவில்லை. இதையடுத்து SIL இன்டர்நேஷனல் மற்றும் வைக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆகிய அமைப்புகளின் சார்பில் டாக்டர் ஆனா ஸ்டூபெல்ஸ், பர்வ்லி மொஸ்லி, ஜோஹன் ஆல்பர்ட்ஸ் உள்ளிட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் 30 ஆண்டுகள் அர்ப்பணிப்போடு உழைத்து அந்த மொழிக்கான இலக்கணத்தையும் சொற்களஞ்சியத்தையும் உருவாக்கி இச்சாதனையை செய்துள்ளனர். போக்குவரத்து வசதியற்ற இந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு ஜார்ஸ் அமைப்பின் மிஷனரி பைலட் ஜானி ரீவ்ஸ் மற்றும் குழுவினர் சிறப்பு விமானங்கள் மூலம் மொழிபெயர்ப்பாளர்களையும் வேதாகம புத்தகங்களையும் பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தனர். இதை குறித்து வேதாகம மொழிபெயர்ப்பாளர் டாக்டர் ஆனா ஸ்டூபெல்ஸ் கூறும்போது, When I was 15, I read a book by Don Richardson. தனது 15வது வயதில் பீஸ் சைல்ட் என்ற புத்தகத்தை படித்த பிறகு தான் வளர்ந்ததும் ஒரு பைபிள் மொழிபெயர்ப்பாளராக மாற வேண்டும் என்ற ஆசை இவருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் 1997 ஆண்டு பாப்புவா நியூ கினியா நாட்டின் அடர்ந்த காட்டு பகுதியான வலாகு கிராமத்திற்கு சென்றார். அப்போது ஒனபசுலு மொழிக்கு எழுத்து வடிவமே கிடையாது. ஆரம்பத்தில் இத்திட்டம் 15 ஆண்டுகள் ஆகும் என நினைத்தார். ஆனால் கிறிஸ்துவுக்காக இச்சேவையை அவரது வாழ்நாள் பணியாக மாற்றி 30 ஆண்டுகள் கடந்தது என கூறியுள்ளார். And I enjoy translating with the translators and talking with the people. வேதாகமத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் தங்கள் தோள்களில் மகிழ்ச்சியோடு வேதாகமத்தை சுமந்து சென்ற காட்சி அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்னும் தேவனுடைய வார்த்தை செல்ல முடியாத இடங்களிலும் வேதாகமம் சென்றடைய நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.